ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது ஆங்கில மாதத்தில் 6வது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம்னா அது இந்த 6வது மாதத்தை சொல்லலாம். ஏன்னா ஆன்மீக ரீதியான முக்கியமான நாட்களும் வரும், ஜோதிட ரீதியாக நிறைய கிரக சேர்க்கைகளும் இருக்குது. அதனால் இந்த மாதம் முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது. இந்த மாதத்தில் அதிமுக்கியமான நாளானது தற்போது வர இருக்குது. அதுதான் ஜூனுடைய 25ஆம் தேதி. அன்னைக்கு தமிழ் மாதம் 3வது மாதமான ஆணியுடைய 11ஆம் நாள். கிழமை அன்னைக்கு புதன்கிழமை. அந்த நாள் அப்படி என்ன அற்புதமான நாள், சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்னைக்கு அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது. ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு பிரபஞ்சத்தில் அதிக சக்திகள் இருக்கும், நல்ல அதிர்வுகள் இருக்கும். இந்த அமாவாசையில் நிறைய முக்கியமான கிரகங்கள் சேர்ந்து யோகத்தை உருவாக்குது. இந்த யோகமானது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும். அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி நம்மளோட லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் மிக முக்கியமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். சில நேரம் நமக்கு சாதகமாக இருக்கும், பல நேரம் நமக்கு பாதகமாக இருக்கும். அதனால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும். ஸோ இப்போ விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த அமாவாசை சக்தி வாய்ந்ததுங்கிறதுனால என்ன விதமான பரிகாரம் செய்தால் மொத்த குடும்ப கஷ்டம் தீரும் அப்படிங்கிற பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஆனி மாத அமாவாசையில் இதை செய்தால் மொத்த குடும்ப கஷ்டமும் தீரும். அதை முதல்ல செய்யுங்க. வாங்க ஆன்மீக ரீதியான பரிகாரம் பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்விலையும் குடும்பத்திலையும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குது. இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு தெய்வத்துடைய அருளோடு முன்னோர்களுடைய அருளும் மிக அவசியமாகும். நம்மளுடைய முன்னோர்கள் மனக்குறை அல்லது மனவேதனையோடு இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இவற்றை சரி செய்ய சில எளிய அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சில குறிப்பிட்ட நாட்களில் செய்யும்போது அதற்கு கூடுதல் பலன் கிடைக்கும். அப்படி பிரச்சனைகள் தீர்வதற்கு பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமாவாசை திதி கருதப்படுது. அதுவும் ஆனி மாத அமாவாசை மிகவும் விசேஷமானது. இந்த நாளில் முன்னோர் வழிபாட்டோடு சில குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும்போது வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த கஷ்டமும் காணாமல் போய்விடும். ஆக்சுவலி முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய மிக முக்கியமான நாள் அமாவாசை தினம். மங்களகரமான புதன்கிழமையோடு இணைந்து வருவது தனி சிறப்பு. அதில் தெய்வ வழிபாட்டுக்குரிய ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை புதன்கிழமையில் இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு. இந்த ஆண்டு ஆனி மாத அமாவாசை ஜூன் 25ஆம் தேதி புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அமையுது. இந்த நாளை பெண்கள் தவற விடக்கூடாது. இது முக்கியமான நாள் என்பதை புரிந்துக்குங்க. ஆக்சுவலி திருவாதிரை நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய சர்வ அமாவாசை. பெண்கள் ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை நான் சொல்கிறத நீங்கள் செய்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிவிடும், சுபிட்சமானது ஏற்படும். திருமண குழந்தை பாக்கியம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். அதோடு பித்ரு சாபம், முன்னோர்கள் சாபம் ஆகியவை நீங்கி வீட்டில் நன்மைகள் பெருகி கொண்டே போகும். ஸோ இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். ஸோ அதனால் இந்த ஆனி மாத அமாவாசையில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு ஆண்களாக இருக்கக்கூடியவங்க வழக்கம்போல் பித்ரு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளுங்க. பிறகு தெய்வ வழிபாட்டை செய்யுங்க. பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க வீட்டில் சமையல் உள்ளிட்ட வேலைகள்லாம் முடித்து விடுங்க. பகல் உச்சி பொழுதற்குள் முன்னோர் வழிபாட்டினை நிறைவு செய்து விட வேண்டும். அதுக்கப்புறம் அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு மேல் வீட்டில் உள்ள பூஜையில் பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். முதல்ல குலதெய்வத்தையும் பிறகு விநாயகரையும் மனதார வழிபட்டு நாம் வழிபாடு செய்யணும். நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு தட்டு எடுத்து அதில் 2 வெத்தலை, 2 பாக்கு, 2 வாழைப்பழம், சிறிது பூ, மஞ்சள், குங்குமம், ₹1 நாணயம் ஆகியவற்றை வைத்து தாம்பழத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயார் செய்து கொள்ளணும். முடிந்தவர்கள் இதோடு ரவிக்க துணி அல்லது புடவை ஆகியவை கூட வாங்கி வைக்கலாம். முடியாதவங்க வெத்தலை, பாக்கு, பூ, பழம் மட்டும் வைத்து தயார் செய்து கொள்ளலாம். இது போல் 5 தாம்பழங்கள் தயார் செய்து வைத்து குலதெய்வத்தோட மனக்குறைகளை தீர மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும்.
பிறகு வீட்டில் சுமங்கலியாக இருந்து இறந்த பெண்களையும் நினைத்து வழிபட்டு பூஜை அறையில் வைத்துள்ள தாம்பலத்தை கற்பூர ஆராத்தியை காட்ட வேண்டும். அதற்கு பிறகு இந்த தாம்பலத்தை குடும்ப கஷ்டம் நீங்க வேண்டும் என நினைத்து 5 சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுக்கணும். ஏழை சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது மிகவும் விசேஷம். முதல்ல ஏதாவது இனிப்பை அவர்களுக்கு சாப்பிட கொடுத்து பிறகு இந்த தாம்பலத்தை கொடுங்க. ஏழை பெண்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுங்க. இந்த தாம்பலத்தை எடுத்து சென்று கோவிலில் வைத்து கூட கொடுக்கலாம். மிக எளிமையான அதே சமயம் மங்களகரமான இந்த பரிகாரம் பெரிய புண்ணியத்தை தரும். பெண்கள் கையால் இதை செய்வதால் உங்களுக்கு தாலி பாக்கியமும் பலப்படும். அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க. இப்போ உங்களோட ராசிக்கு அமாவாசை பலனை சொல்ல போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க, உங்களுக்கு அமாவாசை பலன், ஆனி மாத அமாவாசை பலன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஷாக 4ஆம் பாதத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியது இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகும். வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் உங்கள் ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனையெல்லாம் மேலோங்கும். ஸோ விஷாக 4ல் பிறந்த உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன் தான் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் அனுசமில் பிறந்த விருச்சிக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அனுசமில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் பல தடங்கல்கள் உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களால் டென்ஷன் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வரலாம். ஸோ வராமல் இருக்க மனவிட்டு பேசுவது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தனாதிபதி குருவின் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தும். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் மொத்தம் கைகூடும். புண்ணிய காரியங்களில் நாட்டங்கள்லாம் அதிகரிக்கும். சூரியனோடு ராசியாதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருப்பதால் அனைவருடன் அனுசரித்து செல்வது நல்லது. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனுசமில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்புறம் ஃபைனலாக கேட்டயத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து எதிலும் திருப்தி இல்லாதது போல் தோன்றும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்க அலைய வேண்டியது இருக்குது. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். வீண் செலவுகள் ஒரு பக்கம் உண்டாகும். மற்றவர்களால் பண கஷ்டங்கள் ஏற்படும். அதை நீங்கள் சமாளிக்கிறது ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. பணவரவு கூட உங்களுக்கு திருப்தி தரும். குடும்பத்தில் மெயினாக மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கமானது அதிகரிக்கும். பிள்ளைகள் பெருமை சேர்ப்பாங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் நீங்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா இடையூறுகள் நீங்கும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றமான பலன் காண்பீங்க. புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உங்களுக்கான சம்பள உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் எண்ணியபடி செயல்களை அனைத்தும் செய்து காரிய வெற்றி காண்பீங்க. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வீங்க. திருமண முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்த வேலையை கச்சிதமாக முடிப்பதில் வல்லவர்களாகவும் மாறுவீங்க. ஸோ இந்த அமாவாசை எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்க செய்யும். பணவரவை அதிகரிக்கும். மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய வேலையை செய்து முடித்து பாராட்டு கூட பெற்றிருக்குவீங்க. ஸோ இந்த மாதிரியான பல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசை பலனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விருச்சிக ராசிக்காரங்க பார்க்கட்டும். அவங்களும் இந்த தாள்களெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.